அனைவருக்கும் வணக்கம். நான் இப்படி முதல்ல என்னை பேச கூப்பிட்டதுக்கான காரணம் பறந்து போட சென்சார் இப்போ தான் நடந்துட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு வேகமாக போகணுங்கிறதுக்காக என்னை அருண் வேகமாக பேச கூப்பிட்டாரு. அதனால தான் பெரியவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அதுக்காக மன்னிக்கணும். அண்ட் ஜூலை 4 எனக்கு, அருணுக்கு, சித்துக்கு 3 பேருக்கு முக்கியமான நாள். நானும் சித்துவும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக 2 பேர்த்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு வந்துட்டோம் சித்து. தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அருண் விஸ்வா என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர், என்னுடைய உதவியாளர். அவர் நான் எப்போ சந்தித்தேன்னா, தங்கமீன்கள் எடுத்துகிட்டு ஒரு 2010-11 வாக்கில் அது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாதப்போ என் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வந்தார். அவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிது. டெய்லி இந்த படத்தில் ஐ திங்க் அப்பாவோட பேர் வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் கௌதம் வாசுதேவன் சார் ஆஃபீஸ்க்கும் அவருடைய ஷூட்டிங்க்கு போயிட்டே இருப்போம். ஸோ அதனால தான் வாசுதேவன் பேர் வச்சிங்களான்னு தெரில. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ கூட பணிபுரிந்தவங்களாம் அந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு நினச்சி போனதுக்கு அப்புறமும் அருண் விஸ்வா என் கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தார். அவரோட வேலை என்னென்னா, காலையில் என்ன வருவார், நாங்கள் ஒரு பைக்கில் கிளம்புவோம், நேராக ஃபோட்டான் கதாஸ் ஆஃபீஸ்க்கு போவோம், நீதானே என் பொண்ணு சொந்த ஷூட்டிங் போவோம், கௌதம் சாரை பார்ப்போம். அவரை பார்த்து ஒரு சந்தோஷம் வரும், ஏதாவது ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவார். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் வசந்த் ரவியை கூப்பிட்டு வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராரு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2 BHK ஃப்ளாட்டில் இருந்து என்னை வெளியில் கூப்பிட்டு வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளே கூப்பிட்டு போன ஒருத்தர் அப்படின்னா அது அருண் தான். அருண் மூலிமா தான் எனக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிமுகமானாங்க. அண்ட் அருண் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நீங்கள் இல்லைன்னா தங்கமீன்கள் எப்படியும் வெளியில் வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தை நானும் மாரி செல்வராஜும், அப்போ ஆஃபீஸில் மாரி செல்வராஜும் நானும் இருப்போம். இப்போ அருண் விஸ்வா வருவார். வந்தாலே ஒரு அருண் விஸ்வா பார்க்குறப்ப எல்லோரும் நினைப்பாங்கன்னா ரொம்ப பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நினைப்பாங்க. ஏதோ ஆடிக்கார் பிறந்ததுலேயும் ஆடிக்கார் வச்சுருக்காருன்னு. பட் இல்லை, அருண் விஸ்வா அது சொல்லாமான்னு தெரில. அருண் விஸ்வா என்ன சொல்கிறது, வீடற்று கடன்காரர்கள் துரத்த ஒவ்வொரு ஊராக வாழ்ந்து சென்னையில் அண்ட் சென்னைக்கு ஒரு கனவோடு பெரிய நம்பிக்கையோட அவரோட கனவு 3 BHK வாங்குறதுலாம் இல்லை, ஒரு டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும். அண்ட் பெரிய படிப்புலாம் இல்லை, வெறும் டிப்ளமோ. அதையுமே முடிச்சாரான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவர் அறிவாளி தான், ஆனால் முடிப்பதற்கான சூழல் இருந்துச்சா எனக்கு தெரில. ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேரில் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சாந்தி டாக்கீஸ். அவங்க அப்பா ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஃபாதர். அண்ட் அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்ச அருண் விஸ்வா இன்னைக்கு வரைக்கும் எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அருண் விஸ்வா செய்கிற எதுக்குமே அவர் நோ சொல்லியிருக்க மாட்டார் நான் நம்புகிறேன். அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அருண் விஸ்வா தான் சூப்பர் ஹீரோ. அண்ட் அருண் விஸ்வா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்க்குமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். அதுக்கப்புறம் தரமணியை டிசைன் பண்ணதாகட்டும். அண்ட் எனக்கு அருண் விஸ்வா பார்க்குறப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு உற்சாகம் வரும். சில மனிதர்களை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகம் வரும். அந்த மாதிரி யூ கேன் பிலீவ் ஹிம் 100%. அப்போது நம்ம இந்த தோற்றத்தை வைத்து சில பேர்த்த முடிவு பண்ணுவோம், இவங்க இப்படி தானே. அதுக்கு நேர் எதிரான ஒருத்தர் தான் அருண் விஸ்வா. ரொம்ப பணிவான, ரொம்ப அடக்கமான, ரொம்ப கடினமாக போராடி இந்த படத்தில் எப்படி ரொம்ப நாளாக கனவு கண்டு ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு பாடுபடுதோ அப்படி அவங்க வீட்டிலேருந்து முன்னேறி இன்றைக்கி சத்தியம் தியேட்டரில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அருண் விஸ்வா, அமுதவன், மாரி செல்வராஜ் நாங்கள் 4 பேர் அங்கே நின்றுருந்தோம். தங்கமீன்களுடைய ஆடியோ லான்ச் ஒரு வழியாக நடந்துச்சு. அப்போ அருண் விஸ்வா தான் என் கையை பிடிச்சிட்டு சொன்னால், சார் படம் கண்டிப்பாக ஹிட்டுன்னு. ஏன்னா இந்த இதெல்லாம் முதல்ல ஆனந்தையில் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஸோ சத்தியம் தியேட்டரையும் அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது. அருண் விஸ்வா, ஆல் த பெஸ்ட். அண்ட் இன்னும் ரொம்ப தூரம் நீங்கள் போகணும். அண்ட் தமிழில் ரொம்ப முக்கியமான படங்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கவும் நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சித்து, அருண் விஸ்வா தங்கமீன்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணார்னா, சித்து கட்டது தமிழுக்கு அப்புறம் வந்தார். ஆனால் கட்டது தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலான்னு நினச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ ஹைதராபாத்தில் நிஜமாகவே ஒரு பெரிய ஹீரோ, பொம்மரையெல்லாம் ஓடி. அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத்துக்கு வாங்கன்னு சொன்னார். அன்னையிலேருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவர் பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில் மனசில் நினச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்குது. பட் நிஜத்தில் நான் சொல்கிறேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னால் எந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. என்னென்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சில்ட்ரன்.
எப்போ எதை செய்யணும்னு தெரியாது, பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோவில் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான காற்றுல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளோ இளமையாக இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மிதந்துட்டே இருந்தால் மட்டும்தான் இளமையாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சித்து, பி அ சைல்டு ஆல்வேஸ், டோன்ட் வரி வாட் அதர்ஸ் சேஸ், அண்ட் யூஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ, யூஆர் அ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் எப்படி அருண் விஷ் ஒரு நம்பிக்கையோ அதே மாதிரி தான் சித்து எனக்கு நம்பிக்கை. அண்ட் சித்து வந்து நடிக்கிறாரோ இல்லையோ, நான் எப்போ பாட கூப்பிட்டாலும் வந்து படத்தில் பாடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா, சித்துவோட பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டே சித்து ஒரு 10 பாட்டு பண்ணி வச்சுருந்தார். அந்த 10 பாட்டை வச்சு நான் ஒரு திரைக்கதை பண்ணேன். அண்ட் சித்து ஒரு நாளைக்கு அந்த படத்தை பண்ணோம், அந்த பாட்டை வெளியில் கொண்டு வரணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் 3 BHK அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப். 8 தோட்டாக்கள் என்னுடைய ஃபேவரேட் ஃபிலிம், தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படம். ஸ்ரீ கணேஷ், ஐ லவ் யூ ஃபார் தட் மூவி ஆல்வேஸ். அண்ட் நீங்கள் இன்னும் என்ன மாதிரியே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கிறீங்க, அப்படி இல்லாமல் நிறைய படம் எடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கும்னு நம்புற ஒரு ஆள்னா. ஆல் த பெஸ்ட். தேவயானி மேம், பஞ்சதந்திரத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பேன் ஞாபகமே இல்லை. நீங்கள் ராமண்ணான்னு என்னை நிறைய பேர் எனக்கு இன்னில் அடிச்சிருக்காங்க உங்களோட ராமண்ணா அவசரத்தை வச்சு. அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நாங்கள் கேட்டுறோம். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் காதல் கோட்டை, நான்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்த படம். அண்ட் நான் உங்கள்கிட்ட நான் பேசினதில்லை, பட் எங்களுடைய பால்ய காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரத் சார், இந்த படத்தில் அந்த டைலாக், அந்த நீங்கள் செல்லோன்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு சார். நான் புலன் விசாரணையிலேருந்து உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன். புலன் விசாரணை இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது நீங்களும் ஒரு காரணம். அண்ட் ஒரு கிரேட்டஸ்ட், என்ன சொல்கிறது, ஒரு வெர்சடைல் ஆக்டர். இன்னும் உங்களோட நடிப்பு எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்கள் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழில் மிக யதார்த்தமான ஒரு நடிகர். ரொம்ப நடிப்பை புஷ் பண்ணாமல் நடிக்கக்கூடிய ஒருவர். அண்ட் அந்த மீசக்கார நண்பா பாட்டு வந்து எனக்கு பல தடவை நான் கேட்டிருக்கேன் சார். ஐ திங்க் நீங்களும் உங்களுடைய குரலும் ஒரு மாதிரி வந்து எப்போதுமே ரொம்ப இணக்கத்தையும் ரொம்ப நட்பாக அன்பாக இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் த மியூசிக் டைரக்டர், ஃபார் த எவ்ரி ஒன், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும், வீடுங்கிறதுனா அது மரியாதைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது ஒரு ஸ்டேட்டஸ். பட் அதை தாண்டி எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறது வந்து வெறுமன கௌரவத்துக்காகவோ இதுக்காக மட்டும் இல்லை. இல்லாட்டின்னு எனக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் வீடு தானே, மேலே கூரை இருக்குது. பட் அப்படி இல்லை, எனக்கு பின்னாடி என் பையனோ அவங்களோட குழந்தைங்களோ எந்த மாதிரி விஷுவலில் வாழ்வாங்கன்னு நான் செட் பண்ணி வைக்கிற ஒன்று தான் வீடு. ஸோ நான் போனதுக்கப்புறமும் இந்த வீட்டில் தான் வந்து இருப்பாங்க, இந்த அறையில் தான் அவங்க தூங்குவான்னு எனக்கு தெரியறப்ப எனக்கு ஒரு மாதிரி நான் பார்க்க முடியாத ஃப்யூச்சரை, என்னுடைய சந்ததிகளினுடைய வருங்காலத்தை, அவங்க எங்கே தூங்குவாங்க, அவங்க எங்கே சண்டை போடுவாங்க, அவங்க எங்கே உடலுறவு கொள்வாங்க, எங்கே குழந்தைகள் பிறக்கும், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி அந்த இடத்தில் என்னுடைய மகனும் அவனுடைய மனைவியும் எங்கே மகிழ்ந்து குழாவுவாங்க, இப்படிங்கிற பல விஷயங்கள் சேர்ந்த ஒன்று தான் வீடு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அது மரியாதைக்குரிய ஒன்றா இருந்தாலும் கூட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒன்று. அண்ட் இந்த 3 BHK படம் அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான படமாக இருக்குன்னு எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தங்களுடைய வாழ்க்கையோடும் தங்களுடைய கனவுகளோடும் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு படமாக 3 BHK இருக்கும். அதை உருவாக்கிய என்னுடைய அருணுக்கும் அதில் நடித்த என்னுடைய சித்துக்கும் எனக்கு பிடித்த ஸ்ரீக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுக்கு என்ன 11:20க்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது. நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. 9 o'clock ஷாப்னோன்னு எனக்கு வந்த ஒரு சின்ன அந்த 9னா 9 வந்துடுவேன், 9:20னா 9:20க்கு வந்துடுவேன், 10னா 10க்கு வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன போச்சுன்னா, அது ஒரு நல்ல காரியத்துக்கு 11:30 மணிக்கு என் மனைவியும் நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன், பேச அழைக்கப்படுகிறேன் என்பதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், அங்கேருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் எங்கே இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கங்க, கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படலை, ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. இந்த படம் வந்து முதல்ல கணேஷ், எனக்கு ஸ்ரீ கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ. இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் ஐ எம் பார்ட் ஆஃப். அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு
நண்பர்னு சொல்லலாம். இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில். இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் 27ஆம் தேதி நாளை 28 ஆண்டுகள் சூரிய வம்சம். இட்ஸ் ஸோ நாஸ்டாலஜிக் டு சே தட். நான் 28 வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறேன். யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரிய வம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சரத் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடித்து கட்டுறேன், இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணுன்றதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory and a must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும். உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார், இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு மனசில் படுது. அதுவும் தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு, தேவயானி இயக்க, சாந்தி டாக்கீஸ் வந்து தயாரிக்க, நானும் சித்து நடிக்கிறத ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவாருன்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். ஆனால் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க. ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, பக்கத்தில் சைத்ரா உட்காந்து கேட்டாங்க, சரத் சார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரிகிறதுன்னு சொன்னாங்க. கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை, உண்மையாக கண்ணீர் வந்தது தான் என்று சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷ்னல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜித்தன் ஒர்க் வித் அஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை. அதுவும் ஸ்ரீ கணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமாக இந்த வாழ்க்கையில் இப்படி தான், இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். படிக்க வைக்கிறது எப்படி, கல்லூரிக்கு போகிறது எப்படி, கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி, உடல்நலம் சரியில்லை போனால் எப்படி, இதெல்லாம் தாண்டி உங்கள் கனவை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது. ஆனால் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான். அதனால் கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா, தட் இஸ் வேர் வி ஸ்டாண்ட். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் ஆர் தேர். இதில் வந்து சாதிச்சு காட்டணும், எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது. இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொல்லும் ரவிக்குமார் சார் கேட்டாங்க, நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று
வந்துட்டுருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன். தேட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், தேட் ஷுட் பி த ஆட்டிடியூட் டு திங்க். ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். ஏன்னா பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக, சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக, ஏன்னா அருணை பற்றி சொல்லணும்னா ஐ வாண்ட் டு சே அபவுட் மைசெல்ஃப், மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்தந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். மை ஃபாதர் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் அ ஹவுஸ், பட் ஹீ டெவலப் மீ. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்னை உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. இட்ஸ் ட்ரூலி இமோஷனல், இட் ரிலேட்ஸ் டு மீ. அதான் சைத்ரா கேட்கும்போது சொன்னேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு. This is where we take our lives back to where we started from. அதுதான் இந்த படம். ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்குது. How to fight in life. You just cannot give up. Go towards your aims and goals and ambitions, you can achieve it. அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா then you're finished. ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்தவொடனே you are lost நினைக்கக்கூடாது. That's when you lose. Try to get up, you can win. எப்போது நம்ம விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா then you lose. But when you can get up, then you can never lose. ஏன்னா அந்த ஒரு பஞ்சு கொடுத்துருமா தெரியுது, தடுமாறி விழுந்திருக்கலாம். ஆனால் when you get up, maybe you can give a better punch and still make the other fellow fall. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம், அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள்ன்றது படம். இதில் நடிக்கும் போது we all became a ஃபேமிலின்னு சொல்லலாம். இது நோ எக்ஸாஜரேஷன். அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ வந்து பேசுகிறதுக்காக நினச்சிடாதீங்க. ரியலி இமோஷ்னலி ஐ எம் கனெக்டட் டு 3 BHK. I am connected to this family of Vasudevan family truly, and this family is forever நினைக்கிறவனா. At any point of time, say this is my family, Devyani will be my family, Chaitra will be my family, Mehta will be my family, Ganesh will be my family, and most of all, the most respected, இதில் ஒரு பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்காங்கன்னா அருண் விஸ்வா தான். So there is no doubt about it. And Ram sir சொல்லும் போது I understood why he is fighting to make a good film அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அப்புறம் DK சிறந்த ஒரு கேமராமேன், நான் ஒவ்வொருத்தரையும் அவரை பார்ப்பேன், சீகரேஷோடய பார்ப்பேன். ஏன்னா சில பேர் கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மண்டை சும்மாவே இருக்காது. சித்துக்கும் அப்படி தான், எனக்கும் அப்படி தான். டவுட் வந்துகிட்டே இருக்கும். அது ஏன்னா தொடர்ந்து நிறையா படம் பண்ணிட்டனால நம்ம மண்டையில் ஏதாச்சும் ஓடி இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிக்கிட்டு. ஸோ மெனி டைம்ஸ் வில் ரேஸ் ஃபியூ டவுட்ஸ். அதில் ஸ்ரீகணேஷ் வந்து நிறையா இயக்குநர்கள் பார்த்துட்டேன். நான் ஸ்ரீகணேஷ் இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட், அதை சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. லீ குவான் யூ பற்றி சொல்லுவாங்க. லீ குவான் யூஸ் பர்சன் ஹூ லவ் த பீப்புள் ஆஃப் சிங்கப்பூர். ஆனால் இவர் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து செய்கிறத செஞ்சுருங்களேன் சார் அப்படின்ற நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவார். அவ்வளோதான். நான் சொல்லுவேன் கணேஷ் இது மாதிரி இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி சொல்லிடுறேன் கணேஷ். சரி சார், அப்படியா சார், ஓகே சார் அப்படின்றார். சரி நான் அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இது போய் சொல்லலான்னு போனோன்னே ஸ்டார்ட்டெல்லாம் வச்சுட்டு சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லிடுங்க சார். இதுதான் ஸ்வீட் ஹார்ட்டட் டிக்டேட்டர். நீ அதை மாற்றிலாம் சொல்ல வேணாம் சார், எனக்கு தெரியும் சார், ஸ்கிரிப்ட் எழுது நான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், எனக்கு தெரியும் சார், நீங்கள் பெரிய நடிகராக இருக்கலாம், நிறையா படம் நடிச்சிருக்கலாம், நான் சொன்னது மட்டும் செஞ்சுருங்க சார். ஐ லைக் தட் அபவுட் இட். கன்விக்ஷன் தட் வாட் ஹி ஹஸ் ரிட்டன் வில் பி தேர் இன் த ஸ்க்ரீன் சொல்லி நினச்சது தான் ஸ்ரீ கணேஷ். இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன். பட் கணேஷ் ஹேட்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஃபெல்ட். சரத் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு கேள்வினா, கேள்வி கேட்கும்போது தான் நல்லது வரும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ ஃபீல் ஐ ஹவ் டன் எனிதிங் ஹாஷா எதுவும் சொல்லியிருந்தேன்னா சொல்லலை, இருந்தாலும் ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ டன் எனிதிங் எனி ஹார்ம் டு யுவர் மைண்ட், மென்டலி ஐ டிஸ்டர்ப் யூ. ஐ ஃபெல்ட் லைக் சேயிங் தட் டு யூ. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கிரேட் எஃபர்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஹவு இட்ஸ் கோயிங் டு ரீச் தி மாஸ், ஹவு எங்கே போய் ரீச் பண்ண போகுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வி ஹவ் டன் அவர் ஜாப் வெல். வாசுதேவன் ஹஸ் ஒர்க்ட் வெல், சாந்தி ஹஸ் ஒர்க்ட் வெல், Aarti has worked well, Prabhu has worked well, and Aishu has worked well. Correct, Dana Chaitra?
சாரி, நான் குடும்பத்தை மறந்துடக்கூடாது, அதனால தான் சொன்னேன். ஸோ எவ்ரிபடி இஸ் பட் டன் த பார்ட். அதில் வருகை தந்தவங்க அனைவருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வரும். இந்த படத்தை போய் பாருங்கள். அண்ட் ஒன் திங் நான் எல்லா இடத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். The audience, when you go and see, other than the press and the media who are authorized, who are given the rights to even criticize a movie or write good about a movie, they've got the right because they are film critics. But as audience, நீங்கள் போய் படம் பார்க்கும்போது keep your judgment reserved. Let everybody see it and come up with an opinion. படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துக்கிட்டே மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்கள் வியூ அப்படி. டேஸ்ட் டிஃபர். ஒருவருடைய விஷயம் இன்னொருத்தருக்கு அமிர்தமாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ லெட் தம் ஆல் கோ தேர், யூ ஆல் கோ வாட்ச் த ஃபிலிம். லெட் எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் தர் ஓன் டிசிஷன் ஹவ் திஸ் மூவி இஸ். அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி, உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் இன்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஐ ஓன்ட் கோ எனிவேர். நான் பத்திரிகையாளர் சில பேர் கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க என்ன, அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே நான் பழகியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகும் சொல்லி வரிகள் இதில் இருக்கு இல்லையா? நீங்கள் எல்லாம் உழைச்சோம்னா, உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு. உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பு உயர்வு தரும் என்று புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம். உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும். அந்த வெற்றியை நோக்கி பயணிகள் சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் திரையரங்கில் நிரம்ப, காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 3BHKங்கிற எங்கள் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச்சில் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். 3BHK எங்கள் குடும்ப படம் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரோட குடும்ப படம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த படத்தில் என்னை ஒரு அங்கமாக்கின சாந்தி டாக்கீஸுக்கும் சரி, அருண் விஷாவுக்கும் சரி ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அண்ட் இவ்வளோ அழகான ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் தேங்க்யூ ஆர்த்தி, எனக்கு தந்ததுக்கும் என்னை ஆர்த்தியோட கதாபாத்திரத்தில் யோசிச்சதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சித்தார்த் சார் ஃபர்ஸ்ட். Siddharth sir has been kind to me and welcoming from day one. அண்ட் நான் கேட்ட அத்தனை விஷயத்துக்குமே ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களை வரவேற்றிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் சாரி, நீங்கள் அங்கே உட்கார்ந்ததுனால ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர். அண்ட் ஷரத் சார் அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிறவர் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்லேருந்துமே ஹீஸ் பின் ஸோ வெல்கமிங். அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பார். ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேவ்யானி மேம் எனக்கு ஒரு மதர்லி ஃபிகர் தான். ஏன்னா நாங்கள் அது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது டைம்லேருந்தே ஹாய் மீதா எப்படி இருக்கேன்னு கேட்டதுலேருந்துமே இட்ஸ் பின் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம். அண்ட் சாய், you've been a wonderful friend and I'm so happy we both are a part of this film. And Amrit for making such wonderful songs for this film. And Ganesh Shiva avaru for editing this film so beautifully. நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐம் ஷோர் இட்ஸ் கம் அவுட் வெல். அண்ட் அதையும் தாண்டி மொத்த ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, டைரக்ஷன் டீமுக்கும் சரி, தினேஷ் அண்ட் ஜிதின், ஏன்னா ரெண்டு பேருமே தேவர் சச் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டு ஒர்க் வித். அண்ட் வேறு யாரும் வந்துட்டானா? யா. அண்ட் மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்குமே தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதையும் தாண்டி இங்கே வந்திருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் பீப்புளும் சரி, ரவி மோகன் சாருக்கும் சரி, தேங்க்யூ சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்குமே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் தியேட்டருக்கு படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆர்த்திகா கதாபாத்திரமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மீதா. அடுத்ததா சைத்ரா. எஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா. உங்களுக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் என் வொக்காபுலரி கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்மால் ரைட் நவ். ஸோ ஆனால் தமிழில் பேசுறதுக்கு டைப் பண்ணுவேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 6-7 months இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு வந்திருக்கு. அப்போது எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இந்த படம் பண்ணும்போதும் இவங்களோட கூட பேசி கற்றுட்டு இருக்கேன், இவ்வளோ கற்றுட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஈவெண்ட்டில் நல்லா பேசிடுவேன். முதல் காதல், முதல் வாங்கின வண்டி, முதல்
கிஸ் முதல் வேலை முதல் வாங்கின வீடு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குதோ இந்த 3BHK மாதிரி, அதே மாதிரி 3BHK ஃபில்ம் என்னோட முதல் தமிழ் படம். ஸோ நான் இங்கிலிருந்து எவ்வளோ படம் பண்ணாலும் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பெஷல் ஆக போகுது என் லைஃப்பில். அதுக்காக நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் அருண் விஸ்வாக்கு, சாந்தி டாக்கீஸ்க்கு. என்னோட கன்னட படம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த படம்க்கு நான் சூட் அப்படி நினச்சி ஐ திங்க் ஸ்ரீ கணேஷ் அண்ட் அருண் கால்ட் மீ அண்ட் கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்ரீ கணேஷ் த்ரூ அவுட் தி ஜெர்னி அவர் நான் என்ன பண்ணாலோ, என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணாலோ, என்ன ஏதாவது தப்பு பண்ணாலோ எல்லாருமே வெரி இஸ் அ ஜென்டில்மேன் அண்ட் சச் அ கிரேட் director. He directed us so well that I think we could give our best. So it was amazing working with them. And Arun, thank you so much. You've all become a family to me. Coming to Devyani ma'am and Sharat Kumar sir, enna sonno, like I've watched your film. Your film Surya Vamsha has been remade in all possible languages that is there in India, and every language it is a super hit. So it's the same in Kannada also. So that's how I know of the film and you guys. So it was a great pleasure working with you guys. And never, like, all these people are telling that you guys are so many films old and so you have a career of so many years. But not even a single day I saw that when you guys interacted with me and us, because you know you guys were like kids. You enjoyed working with us, and considerably I think we were the youngest on set, but never did we feel that we were inexperienced that way. So thank you so much for your kindness and keeping the set alive like that. And Meeta, it was great experience working with you. Though we didn't share much of our screen time, it was great, off-screen talks and everything. So, like I said, I have a lot of thanks to tell, but to speak about the film, because the film is already amazing. Like, if you ask my opinion, it's great. Coming to Siddharth, இவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லா லைஃப்லையும் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரதர் எல்லார் வீட்டிலும் இருக்கணும், இந்த மாதிரி ஆள் எல்லா லைஃப்லையும் இருக்கணும். பிகாஸ் இட் வில் மேக் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல், பிகாஸ் ஹீ இஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன். அண்ட் he's been nothing but kind to me since the day one, actually since day zero, because I had not even met him, but he kept talking about my work like he was my personal PR. Siddharth, I've not met a co-star who's done that for me, and ever. Like, I mean, it's unless asked, I don't think anybody gives credits, and you were so kind, so I mean, I love you so much. Thank you for being so supportive. And அவரோட ஆக்டிங் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்தா போதும், அவர் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். So I'm just grateful. I don't know anything to say, but you all, and you will stay a family to me, and you will always be my confidant. So it's just great working with this team, and the cinematographers Sri Ganesh, Dinesh, Jitin, Ganesh. There are a lot of Sivas on our set, so all Sivas and Sai Sharan. Like, na acting in the set lab varakku munnadi, he gave me voice note and everything. He used to correct and tell the pronunciation ipdi, you know, 2 o'clock in the night I would leave a voice note and takkane he would reply. So thank you, Sai. Thank you so much. Vignesh, Jai Ganesh, Sri Ganesh, everybody. Saras, thank you so much. It was lovely, you know, meeting you on set, and you know, and I should thank Siddharth for giving food, getting food from his house every day on From set for us. Yeah, for all of us. So that let's sort us. Swati, Sibi is my favorite EP of, you know, no matter how many films I do, I think he'll stay my favorite EP, Chaya, and everybody from the production house. So thank you so much. Thank you. ரொம்ப பேசிட்டேன், ஏதாவது தப்பாக பேசுகிறேன் மன்னிச்சிடுங்க, பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். இட்ஸ் கம் அவுட் ரியலி கிரேட். எங்களோட கனவு உங்களோட கனவு சேரப்போகுது. ஸோ நீங்கள் July 4th 3BHK பார்த்து ப்ளீஸ்
welcome us with open arms. That's all I can say. And all the filmmakers and actors that I've admired, I think I am seeing them and I'm speechless. Mari sir, Ravi sir, thank you for gracing the occasion. And the film is amazing because of Amrit and his music. You all will see his magic. So Amrit, thank you so much for making us look beautiful through your music. I am eternally grateful. Adarsh, Shrinesh, everybody, thank you so much for being a part of our family and making me a part of your family. Thank you. ஆஹா ஸோ You should not give mic to me. எங்கள் 3BHK குடும்ப விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் ப்ரெஸ் மீடியா ரவி சார் உங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் எல்லா டைரக்டர்ஸ் டீம் ஆஃப் பட்டிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரனின் அன்பான வணக்கம். ஒரு அருமையான படம் 3BHK, ஃபீல் குட் ஃபில்ம், நல்ல பாசிட்டிவ் ஃபில்ம், அருமையான ஒரு தயாரிப்பாளர் அருண் விஸ்வா சார், சாந்தி டாக்கிஸ். மாவீரன் படம் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததும் சில நாட்கள் அப்புறம் திடீர்னு ஒரு கால் வருது அதே கம்பெனியிலிருந்து எனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு. ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸ்ரீ கணேஷ் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப அருமையாக கதை சொன்னார். ஹீ இஸ் அ வெரி நைஸ் டைரக்டர், வெரி ஸ்வீட் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன அவர் நினைக்கிறாரோ அது அவர் எடுக்கணும். அது வந்து அவர் கன்சீவ் என்ன பண்ணுறாரோ என்னதான் இருந்தாலும் அது அவளோட குழந்தை. இட்ஸ் ஹிஸ் பேபி. ஸோ he has tried his best to bring his baby as beautiful as possible. ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த படம். ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு நான் மறுபடியும் சரத் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் ஒர்க் பண்ண எல்லா படங்களும் பெரிய வெற்றியாக இருக்குது. குறிப்பாக சூரியவம்சம் படம் இன்னும் எல்லாரோட மனசில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு இடம் பிடிச்சி இன்னும் எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அதே போல் இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல குடும்ப படமாக வரப்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தார்த் பாய்ஸ் படத்திலிருந்து என்னோட தம்பி நகுல் கூட வந்தவன் சித்தார்த். அப்பிலிருந்து பார்த்துட்ருக்கிறேன். சித்தார்த்னா என்ன சொல்கிறது, he is everywhere. You can see him full of talent, full of energy. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு செட்டில் வந்து கரெக்டாக வேலை நடக்குதா, எல்லாரும் வேலை கரெக்டாக பண்ணுறாங்களா, டைமுக்கு ஷார்ட் எடுக்கிறாங்களா, ஏதாவது லேட் ஆகுதா, எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய, அதே மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஸ்வீட்டான, எப்போவுமே ஒரு செட்டை ரொம்ப ஹாப்பியாக வச்சிட்ருக்கிற ஒரு சித்தார்த் தான். ஜாலியாக பேசிட்டு ரொம்ப இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சித்தார்த். ரியலி வெரி நைஸ். ஐ ஹேட் அ லவ்லி டைம் ஒர்க்கிங் வித் யூ. எப்போவுமே நான் நினச்சிருக்கேன் சித்தார்த் கூட ஒர்க் பண்ணணும்னு. ஸோ இட் ஹஸ் கம் இப்போ ட்ரூவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ க்யூட் அண்ட் நைஸ் கோஸ்டார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் வெரி டேலண்டட். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் கூட அழகாக சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணுறீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது சினிமாவில், எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் இஸ் சைத்ரா அண்ட் மீதா. ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஸ்வீட்டாக வெல்கம் பண்ணி ரெண்டு பேரும் ஏதோ நான் பல வருஷம் தெரிஞ்ச மாதிரியே பிஹேவ் பண்ணாங்க. என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடுவோம், பேசுவோம். இட் வாஸ் ஒரு ஃபேமிலி போல் ஆகிட்டோம். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ விஷிங் யூ போத் ஆல் த பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து அழகான கதாபாத்திரங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும். ஓகே,
And you're going to do it because you all are amazing actresses, both of you. And very simple, very down to earth. So there is always a place for you. இன்னைக்கு விழாவோட நாயகன் நம்ம மியூசிக் டைரக்டர் அம்ரித். வெல்கம் அம்ரித். You're going to shine and you're going to do lots and lots of films. So this is just the starting. இன்னும் பெரிய ஜர்னி இருக்குது உங்களுக்கு. Wishing you all the best. Sharath sir, always sweet, very calm, ரொம்ப நல்லா இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ஃபஸ்ட்டிலிருந்து நான் பார்த்துட்ருக்கிற நல்ல இந்த ஃபில்மும் எந்த மாற்றமும் தெரியல, ஏதோ நம்ம அப்போ ஒர்க் பண்ண மாதிரியே இப்போ கூட ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர் சொன்னா ஷரத் சார். எந்த கதாபாத்திரமும் கொடுத்தாலும் மோல்ட் ஆகி ரொம்ப அழகாக அதுக்குள்ளே அவர் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆக்டர் வாசுதேவனாக நமக்கு கிடைச்சிருக்காரு. இந்த கம்பெனியோட பேரே எனக்கு கொடுத்து சாந்தின்னு வச்ச சாந்தி டாக்கிஸ்க்கு நன்றி. விஸ்வா சார், உங்கள் அம்மாவோட பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ்க்கு நன்றி சொல்லணும். சச் அ ஸ்வீட் பர்சன். ஒரு பெரிய பலம் விஸ்வா அருண் சாருக்கு. எப்போவுமே எல்லாத்துலேயும் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ். கேமரா டிபார்ட்மெண்ட், கேமராமேன் டிகே, எவ்ரிபடி இந்த கேமரா எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர், எவ்ரிபடி. நல்ல ப்ரொடியூசர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஸ்வீட்டான ஜென்டில் ப்ரொடியூசர்னு சொன்னால் ஐ திங்க் அருண், யூ ஆர் வெரி வெரி ஸ்வீட், வெரி ஜென்டில், வெரி பாயஸ். பூஜையில் இருந்து பார்க்குறேன், ரொம்ப மரியாதையோட, ரொம்ப very nicely this whole team has taken care of all of us. அது ரொம்ப முக்கியமானது. ப்ரொடக்ஷன் அஷ்ரஃப் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ணுவார், மறுபடியும் டேட்ஸ் கொடுப்பாரு, கேன்சல் பண்ண. அவர் 3வது டேட் கொடுத்தா தான் நான் அதை சீரியஸ்லியே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நம்ம என்ன சொன்னாலும் ரொம்ப அழகாக கேட்டுட்டு அழகாக அதை பற்றி டேட்ஸே மாற்றி ரொம்ப ரொம்ப வெரி ஸ்வீட்டாக அதெல்லாம் நம்ம கூட பிஹேவியர்ஸ் அவ்வளோ நல்ல மேனேஜர்ஸ், இபி, சிபி, எவ்ரிபடி. தென் ஐ வுட் ஆல்சோ லைக் டு கிவ் அ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அசிஸ்டண்ட் மகா. மகா நில்லுங்க. மகா என்னோட அசிஸ்டண்ட் மகா. Yes, we should thank her because சாயங்கால ஆனால் she is to make போஹா. போஹானா அவல், அவல்னா அவல் உப்மா. அவல் உப்மா பண்ணக்கூடிய மகாக்கு நம்ம இந்த மேடையில் ஐ லைக் டு தேங்க் மகா ஃபார் மேக்கிங் இட். எல்லாருக்கும் அவல் உப்மா கொடுத்து, ஷரத் சருக்கு அவல் உப்மா ரொம்ப பிடிக்கும், நமக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ்னால் 3-4 மணிக்கு மகா போய் நல்ல ஒரு அவல் உப்புமா கொடுத்து எல்லோரும் ரெடி பண்ணி டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ மகா ரொம்ப தேங்க்ஸ். யா, ஸோ நல்ல ஜேர்னி. இது ஒரு நல்ல படம். மீடியா, ப்ரெஸ், ஒரு வீடு 3 BHKனா நேச்சுரலி ஒரு வீடு சம்மந்தப்பட்ட படம். ஆனால் அந்த வீடு எப்போ ஒரு வீடு ஆகும், அதுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு குடும்பம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வீடு. இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு கட்டடை இல்லையா? ஒரு 4 செவர் என்ன, அந்த 4 செவத்துக்குள்ளே யார் இருக்காங்களோ அதுதான் ஒரு குடும்பம்ங்கிறது. அந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தோட கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஸ்டோரி. அதுதான் அதோட தலைப்பு. எல்லாரும் நம்ம ஆர்டினரி தான், ஆனால் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு கதைகள் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு பாஸ்ட் இருக்குது, ப்ரெசண்ட் இருக்குது, அண்ட் பார்க்க போகிற ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஒரு வீடே ஒரு கேரக்டர் தான். அந்த வீடே ஒரு ஒரு லிவிங் ஃபீலிங்ஸ் உள்ள ஒரு விஷயந்தான். நமக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லை, நம்ம இருக்கிற அந்த 4 செவருக்குள்ளே எவ்வளோ வைப்ரேஷனும் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்ம நினைக்கணும்.
ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் 3 BHK. ஸோ எல்லாரும் இந்த 3 BHK பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் கிவ் அஸ் ஆல் யோர் லவ் அண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கணும். நாங்கள் அதை வந்து நல்லா நம்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். இது வரைக்கும் உங்கள் பேரை சொன்னால் இட்லி உப்புமா தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவல் உப்பாவும் பயங்கரமாக பாப்புலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அக்ராஸ் த லாங்குவேஜ். ஸோ இதில் சாந்தின்ற கேரக்டர் வந்து லைஃப் லாங் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்கும் பயங்கர டேக்அவேவாக இருக்குன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அவ்வளோ நல்ல டைரக்டர்ஸ் வந்து நம்ம டைரக்டர் ஸ்ரீக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் வாஸ் ஸோ நைஸ். எல்லாரையும் இங்கே பார்க்கும்போது எல்லாரும் வெற்றி பட டைரக்டர்ஸ் வேறு, எல்லாரும் நம்ம ஸ்ரீக்கை வந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியும் அண்ட் எவ்வளோ உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு என்னால் அதை நினச்சி ஃபீல் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ. ஸோ யூ ஆர் கோயிங் டு நீங்கள் ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிக்கணும். மேம் ஜெயிச்சிட்டீங்க. எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து இது என்னோடய 40வது படம் ஒரு நடிகனா. எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சிட்டாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல. ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க இன்றைக்கி. ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமாக இருக்குது. அதான் கர்ச்சீஃபோடய வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளன், தந்தை வந்து தயாரிப்பாளன். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சி எனக்கே 40 படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th ஃபில்ம் இஸ் யுவர் செகண்ட் ஃபில்ம், மை 40th ஃபில்ம், அண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வில் கண்டினியூ. அண்ட் எவ்ரிதிங் பிகேம் மெமரபிள் பிகாஸ் ஆஃப் வாட் யூ டிட். அண்ட் நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ வந்து படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸில் வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமாக 3 BHK வந்து இந்த தாய் தந்தை பற்றின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்தில் என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ். நீங்கள் எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷ்னல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடித்ததுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபஸ்ட்டு படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலேருந்து 1 வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய
திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு 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 குடும்பத் தலைவி, ஒரு ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரியவம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்கிற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்தில் கலகட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு ஒரு பசங்கன்னு இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்தில் என்னோட 3 ஹீரோயின்ஸ், தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா, இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us. And 3 BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீகணேஷோட எழுத்தில் வந்து படிக்கிறப்போவே ஒரு ஃபீல், ஆமாம் இல்லை இது எங்கள் அப்பா பார்க்குற மாதிரி, எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி, எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில் வந்து உங்கள் சட்ட காலரை பிடிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முறையாக ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையாக ஒரு சொந்த வீடு, எங்கள் அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசில் அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கலாக சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்குது. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம்தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3 BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3 BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான், இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேலே ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால் யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும். பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, ஐஎல்இ டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். Trailer is a very nice representation of the film. I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான்
இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடித்து காமிச்சு அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னையே வீட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார், சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்கள் ஸ்ரீ. ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயாக ஒன்று எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறத நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு பிடிவாதம் கண்ணில் தெரியும், ஆனால் வாய்ஸில் மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாதம். And we really enjoyed traveling on this film together. என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அம்ரித் ராம்நாத், I'm so proud of you. And Jayashree Akka is a genius, a trailblazer. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார்றா ஃபஸ்ட்டு ப்ளீஸ். உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது, இஸ் அ வெரி கூல் டூட். எல்லாருமே அந்த வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வன் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்க்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போது வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்குது, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல்னால் இன்றைக்கி ஒரு படத்தையே நிறுத்தியிருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்குது. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லோரும் அசெம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்றைக்கி வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒன்றும் இல்லை, 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னால் இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாருன்னு சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனி திங் இன் லைஃப். அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண்.
தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் நான் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ ஐ சார் நீங்கள் எதுங்க, அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அந்த கதையை அட்டெம்ப்ட் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்ல வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த மூணுன்னு நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் அஸ் அ ரைட்டர் எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று கே.எஸ். ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதானே நான் சொன்னேன். இல்லை, நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ்படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில் மீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். நான்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன் அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சாரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. ஸோ நான் சினிமாவும் சொல்கிறேன், இது வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லாரோடும் என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி, என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸை ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் காரு. ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமாக இருக்கார். அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவா சாருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோடய உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேருக்கு தெரியாது நீ நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவிக்கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மரில்லுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மரில்லில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலை ரவி தமிழில் சந்தோஷ் வர்மன் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தானன்ட்டு வந்தன்ட்டானா இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 years. அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் as brothers. அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹவ் so many expectations from that film. நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஷயம் ஸ்ரீ கணேஷன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் forgive me. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ எமோஷனாக இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ, அது உங்கள் as an audience அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் has done a really great jobன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு see what you write next.
அண்ட் உங்களோட 50வது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நரைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப ஆழவிச்சிட்டிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி. அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டாக சேர்றேன்னு போய் நின்னவர். அப்போ மணி சார் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறேண்ணா. இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவரை. அவரும் தேங்க் காட் அவர் சொன்னார் அதை. அப்போ தான் எல்லாம் இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காது. ரெண்டாவது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான் என்னோடய ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர், இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது. அது நல்லபடியாக வெளியே வரணும், அது எல்லாரும் பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும். சினிமா நீட்ஸ் தாய் தந்தை, தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். உங்களோட ட்ரைப் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்களோட ட்ரைப் வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சான்ஸே எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு நடிகனாக நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஜூலை 4th குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள். I hope it will satisfy all of you. Could you சீக்கிரம் சந்திக்கலாம். Thank you so much. Thank you. Hey, and thanks to Sudarshan. He also saw the film and ரொம்ப emotional. He wanted to host this event and இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக ஓடி இருக்கு. I'm so sorry we made all of you wait so long. But அதை வந்து எல்லாருக்கும் அந்த டிஸ்டர்ப் ஆகாமல் the way he has hosted it really touched all of us. Thank you so much. Thank you so much. சார் அப்படியே ஹோல்ட் பண்ணலாம் சார், ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம் இல்லையா, இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சந்தோஷம், இந்த விழா என்னுடையது கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது இந்த படத்தினால் ஏற்பட்ட அந்த நட்பு, அந்த ஒரு குடும்பம், நீங்கள் எல்லாரையும் பார்க்கும் போது சுற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதே மாதிரி இந்த வெற்றியும் அமைஞ்சிடும், கண்டிப்பாக அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா, அப்படி அமைகிற நேரத்தில் அதுக்கும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், நைட்டு தான் பார்த்தேன். அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு. இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக வந்து இந்த படம் எனக்கு வந்து இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தது உன்னுடைய ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கான தகுதி எனக்கு இல்லை. இன்னும் சினிமாவில் அதை நான் வளர்த்துக்கல. அது நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ரிவ்யூ கொடுக்கணுன்னா ஒரு அளவுக்கு கற்றுக்கிட்டு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதனால் ரிவ்யூ கொடுக்க நான் விரும்பலை. இந்த படம் ஒரு மிகப்பெரிய உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும், அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பாலு மகேந்திரா சாருடைய வீடு படம் நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சதோ, இந்த படம் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து எல்லாரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ரீ கணேஷ் தான் நமக்கு ஏற்பட்டது. ஆல் தி பெஸ்ட். பாலு மகேந்திரா சாரை விட மிகப்பெரிய டைரக்டராக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் அருண் விஷா வந்துட்டு கார் இருக்கா, இது இல்லை எல்லாம் சொன்னார் இல்லையா ராம் சார். இந்த படத்துக்கு அப்புறம் பல காரை நீங்கள் வாங்குவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு ஆனால் இந்த மனுஷன் எப்படின்னா, அவன் வாங்கிக்க மாட்டான், மற்றவங்களுக்கு டைரக்டருக்கு வாங்கி கொடுப்பாரு, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குற மனுஷன் இந்த மனுஷன். உண்மையாகவே மனுஷன் பாணி, இதே மாதிரி இரு.
உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பல பேர் இங்கே கட்டுப்பட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்னையும் அழைச்சதுக்கு ப்ளீஸ் உட்காருங்க. எந்த ஒரு ஹீரோ படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஹீரோக்கு போட்டு காட்டி பர்சனலாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நானும் சித்தார்த்து என்றைக்குமே ஹீரோஸ் மாதிரி நாங்கள் இருந்ததே இல்லை. நாங்கள் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எங்கே மீட் பண்ணோம், ஆயிட்டோம், அப்படியே வளர்ந்துட்டோம். அவன் எப்போவுமே சொல்லுவான் சித்தார்த் வந்துட்டு, டேய் நீ வந்து நான் பொம்மரையில் பண்ணல, நீ சந்தோஷபுரம் பண்ணல, ஆமாம் இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். நீ அடுத்தது ஏதாவது நான் உனக்காக தான் வேறு கதை கேட்டிருக்கேன், ஏன்னா நான் தெலுங்கில் பண்ணால் நீ அதை தமிழில் பண்ணிவிடுவல அப்படிலாம் சொன்னான். அப்போல்லாம் நான் மனசுக்குள்ளேயே ஒரு விஷயம் வச்சுருந்தேன். இப்போ தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லையே. இப்போ சொல்லட்டுமா? ஏன்டா டேய், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக எங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஒரு டைரக்டரை வளர்த்து அவனுக்கு எங்கள் கதையை கொடுத்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி உனக்கு பொம்மரில்லுன்னு ஒரு படம் கொடுத்தா இப்படிலாம் நீ கிண்டல் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால் ஒன்றா வளர்ந்துட்டோம், அப்படியே பல கதைகள் பார்த்து அப்படியே வளர்ந்துட்டோம். இன்றைக்கும் அவரை பார்க்கும்போது எனக்கு அதே சந்தோஷம், என்றைக்குமே அது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருடைய திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நான் கோமாளி பண்ணியிருக்கிறதுனால, ஸ்கூல் கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஏர்லியாக பண்ணிட்டேன். ஆனால் நீ ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கிற, ரொம்ப கஷ்டம். அது வயசை பற்றி பேசலை, பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஒரு ஷார்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னை ரெஃபரன்ஸாக கூட வச்சு அந்த ஷார்ட்டை பாருங்கள். அப்புறமா ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு செவுத்துலேயே சாஞ்சிட்டு பேசுவார். அந்த வயசில், ஒரு 17 வயசில் அப்படி தான் இருந்தோம் நம்ம எல்லோரும். அதை நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு கேஷுவலாக செவுத்தில் சாஞ்சிட்டு, அதே வந்து ஒரு 25 வயசில் பார்த்திங்கன்னா அப்படி பண்ண மாட்டார் அவர். ஒரு மனுஷன் வந்துட்டு அவனுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்கும், ஆமாம் இல்லை கதை சொல்ல, 45 வயசு வரைக்கும் எப்படி வந்து அந்த வளர்ச்சி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் அவர் நோட்டீஸ் பண்ணி பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போவுமே சித்தார்த் பற்றி எனக்கு ஒன்று தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவர். அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்போவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லேயே பேர் ஞாபகம் இருக்காது எனக்கு. சைத்ரா அண்டு மீதா உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன். உண்மையாகவே ஆஃப் ஆகிட்டேன் நான் பார்த்துட்டு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன், ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போகுது. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவங்க அந்த படத்தில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜில், இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காமல் இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினச்சி பண்ணுங்கள், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அந்தளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்டு நான் வர வழியில் அப்படியே எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு வந்தப்போ காஸ்ட் கூட, ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தார். நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்தில், அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்தில் மியூசிக்கு. நான் வந்து 10th மினிட்டில் ஆல் தி பெஸ்ட் 10th மினிட்ல வந்து நான் ஊந்துட்டேன். அப்படியே மியூசிக்கில் ஊந்துட்டேன். ப்ளீஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட்
மனசார சொல்கிறேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர். த டீம் தட் யூ ஒர்க்கிங் வித் விச் வி வர் ஸ்பீக்கிங் ரைட் நவ், த டீம் இஸ் ஆல்சோ ஃபேபுலஸ் டீம். த டூ கிரியேட்டிவ், அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் அந்த வேலை ஒர்க் பற்றி பேசுகிறீங்க, அவங்களும் சூப்பராக உங்கள் லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என் லைஃப்பில் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்ததே இல்லை. எப்போவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போகிறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்கள் பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க, வேறு லெவல். அருண் வந்து எப்போவுமே ஒரு நண்பனாக எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்கள் கூட பெருசாக பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்காந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றைக்குமே லைஃப்பில். ஆல் த பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேவயானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராம், ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். அண்ட் ஜீனி உங்கள் கூட நடிக்கணும்னு நான் சொல்கிறேன் மேம். அது இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம அதை பற்றி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்கிறேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டுருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாமல், வெயில் பட விடாமல், வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த படத்தில் அந்த வண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள். ராம் சார் சொன்னது மாதிரி ஒரு கனவு நிஜமான நாள் மாதிரி தான். ஏன்னா முதல்ல பேச வேண்டிய விஷயத்த பேசிடுறேன். படம் நான் பார்த்துட்டேன். ஒரு மியூசிக்லாம் ரெடியாகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். நான் ஒரு மிட் நைட்டில் பார்த்தேன் அந்த படம். என்னோடய அசிஸ்டன்ஸோடு தான் அந்த படம் பார்த்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மிட் நைட் 2 மணிக்கு 2:30 மணி ஆகிடுச்சு படம் முடியும் போது. ஃபோன் பண்ணி அருண்கிட்ட பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீகணேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா எப்போவுமே ஒரு 3 மணிக்கு ஒரு டேரக்டர்கிட்ட வந்து அவங்க படத்தை பற்றி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ தான் ஸ்ரீகணேஷ் வந்து தூங்கி எழுந்த மாதிரியே பேசினாப்புல. அவள் எப்போவுமே அப்படி தான் பேசுவார், நமக்கு தெரியும்ல. அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு ஆரம்பித்தாப்புல. அப்படி கேட்குற ஒரு குரல்கிட்ட இந்த படத்தில் நம்ம ஏதாவது நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம்னா, மனசுக்குள்ளே படம் நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அப்படின்னா அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அதோட குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளை காட்டுறாங்கன்னு நினச்சிக்கிறோம் மனசுக்குள்ளே. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச தோணுன அடுத்த செகண்டே நமக்கு தோணிடுச்சு, இந்த வண்ணதாசன் கவிதைக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது. ஏன்னா ஸ்ரீகணேஷை பார்த்தா எனக்கு எப்போவுமே வண்ணதாசன் கவிதை மாதிரி தான் தோணும். அவரோட கவிதைகளுக்கு ஒரு உருவம் இருந்தால் அதுதான் ஸ்ரீகணேஷ். அந்த கவிதைகள் எப்படி பேச ஆரம்பிக்குமோ அப்படி தான் அவர் பேசுவார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்ல. நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களோட கேரியரோட உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு தேடக்கூடிய இன்னும் புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீகணேஷ் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்குது என்னென்னா, அது பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்குமா, எப்படிலாம் கொண்டாடுவாங்களா, அது பரபரப்பாக போகுது அப்படிலாம் இல்லாமல் பிடிச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்குல பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குல அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஒர்க்கை பண்ணிவிட்டு ஒரு டேரக்டர் உட்காந்துக்கும் போது அது ஒரு தனி கெத்து இருக்குது. அந்த கெத்தோட ஸ்ரீகணேஷ் இருக்காரு. அந்த கெத்துக்காகவே இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். அப்புறம் வந்து சித்தார்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோட வீட்டுக்குள்ளே போனோம்னா சித்தார்த் சார் வீடு தான்.
ஏன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கட்டுரை தமிழ் முடிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு சார் சொன்னார்ல, எங்களை கூப்பிட்டு பேசின ஒரே ஹீரோ அப்படின்னு சொன்னார்ல, நானும் சார் தான் அவர் வீட்டுக்கு போவோம். அப்போ சார் சித்தார்த் சார் சார் ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் காடு மலைன்னு ஏறி அலைஞ்சோம், கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அலைஞ்சோம். அந்த படம் இன்னும் நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. ஏன்னா அது படத்துக்கு 10 பாட்டு மியூசிக் போட்டே கொடுத்துட்டாரு. அந்த 10 மியூசிக் பாட்டு ஆல்பத்தையும் கேட்டுக்கிட்டே நாங்கள் ஊட்டி கொடைக்கானல்னு ஒவ்வொரு மலையை ஏறி அலைஞ்சிட்டே இருப்போம். அவ்வளோ பாடி வச்சுருப்பாரு, அது பாடி வச்சுருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் கேட்டு போகும்போது எப்போ, ஏன்னா நம்ம வந்து பொம்மரிலாம் பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸு பொம்மரிலாம் பார்த்துட்டு சித்தார்த்தை பற்றி அவங்க பற்றி எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு. பட் ராம் சார் மீட் பண்ண போகும்போது தான் சினிமாவோட சென்ஸ் என்ன, ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே எல்லா தளத்திலையும் யோசிக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் புரிஞ்சு. அந்த சாங்ஸ் கேட்கும்போது சார் ஒன்றுனா சொல்லுவார், பயங்கர டிஸ்டர்படாக வந்து பாட்டு பண்ணியிருப்பாங்க போல இருக்கடா. ஏதாவது பாட்டு ஒவ்வொரு பாட்டோட எமோஷனலையும் சார் போட்டு கேட்டே இருப்போம் நாங்கள். அந்த பாட்டெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் ஒரு ரிலீஸே ஆகாத ஒரு ஆல்பத்தை ரொம்ப நாள் கேட்டிருக்கோம்னா உங்கள் ஆல்பம் நிறைய நாள் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். அதுக்குள்ள நிறைய பாட்டுகள் உடைய சத்தம் கேட்கும், நிறைய அதாவது ஃபுல் எமோஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஒரு ஹீரோக்குள்ளே இவ்வளோ நாலேஜ், சினிமாவை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சுன்னா நிஜமாகவே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை பார்த்தோம். அது நடக்காமல் போனதில் ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. அது நடந்திருந்தால் ஊட்டியோட மூளை முடுக்கெல்லாம் நாங்கள் படம் பிடிச்சி காட்டியிருப்போம். ஏன்னா அந்த ஊட்டியோட கிட்டத்தட்ட மாதக்கணக்காக தங்கியிருந்து எல்லா மலை உச்சிகளுக்கும் நாங்கள் போய் அடைஞ்சோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லி ஆகணும். ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கறதுக்காக நானும் ராம்சாரும் போயிருந்தோம். 2 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப தூரம் நடந்து போய் மலை உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கு போய் ரொம்ப தூரம் அங்கேருந்து திருப்பி வரவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டோம். சித்தார்த் சார் படத்துக்கு தான் போய் உட்காந்துருக்கும்போது அது பள்ளத்தாக்கு மூடி இருந்துச்சு பயங்கரமாக. அது எப்போ ஓப்பன் ஆகணுமே தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் 2 பேர். ஓப்பன் ஆகணும்னு சொல்லி ஓப்பனே ஆகலை. அது நாங்கள் 2 பேர் உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசிட்டு திரும்பி வந்துட்டோம். அது மாதிரி தான் அந்த ப்ராஜெக்டும் என்றைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் டீம் தேவானி மேம், சத்குமார் சார், தேவானி மேம் சார் என்னை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராம் சார் கேட்டார், டேய் தேவானி மேம் அடிக்கடி ராமண்ணான்னு சொல்லுவார்ல, அது என்ன படம்டா மறந்துடுச்சுடா அப்படின்னாரு. நான் பஞ்சதந்திரம், ஏன்னா நிறைய மிட் நைட்டில் வந்து அவர் பார்க்குற டிவிடி பஞ்சதந்திரம் தான் மைக்கில். அதில் உங்கள் காமெடி வரும்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சிரிப்போம் அவரை கலாய்ச்சி நாங்கள். ஏன்னா இப்போ ஜெயம் ரவி சார் கேட்டார், உங்கள் சார் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டார். அவர் எப்பவுமே நைட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் இல்லாத நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அப்படி நிறைய நாள் பேசி ஞாபகம் வச்ச ஹீரோயினாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் பேர் அவருக்கு தெரியவே தெரியாது, மறந்துடுவார். ஆனால் உங்கள் நேம் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ராமண்ணான்னு கிண்டல் பண்ணி உங்களை ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். இப்போ உங்களை பார்த்தோன்னே அதை கேட்டார் என்கிட்ட. நிச்சயமாக எங்களோட எவர்கிரீன், எங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிலவங்க நம்ம மைண்ட்லேருந்து விலகிடுவாங்க, எங்கேயாவது தூரமாக தெரியுவாங்க. நம்மளோட பாலிய கால ஹீரோயின்ஸ் வந்து திடீர்னு ரொம்ப தூரமாக தெரியுவாங்க. நீங்கள் இன்னும் பக்கத்துலேயே தெரியுறீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரத்குமார் சார் அதை பற்றி சொல்லி ஆகணும். சரத்குமார் பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சார் பற்றி என்ன சொல்கிறதுன்னா, அவருக்கு நான் வந்து திருநெல்வேலின்னு ரொம்ப நாள் நடிச்சிட்டே இருந்தேன் சரத்குமார் சாரை பற்றி. ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாதிரியே இருப்பார். அவர் இந்த படத்தில் நான் பார்க்கும்போது முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, ஐயா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் சார்கிட்ட வந்து ரொம்ப மைனூட்டாக அவர் மனசை பேச விட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவர் மனசு மட்டும்தான் பேசும், பாடி பேசவே பேசாது, உடம்பு அப்படியே இருக்கும். முழுக்க அவர் மனசை மட்டுமே பேச விட்டு ஆக்டிங் நடிப்பு வாங்கியிருக்காரு ஸ்ரீ கணேஷ். அது பயங்கரமாக வந்து ஒரு பாறாங்கல், ஏன்னா உடம்பு வந்து ஒரு பாறாங்கல் உள்ள மனசு மட்டும் பேசினா எப்படி இருக்கும், பாறாங்கல் மாதிரி இருக்காரு அவர். ஆனால் உள்ள ரொம்ப கனிவாக ஒரு பூ மாதிரி, பாறாங்களுக்குள்ளே பூக்கிற பூக்கள் இருக்குல்ல, சின்ன பூஞ்சைகள் இருக்குல்ல, அந்த பூஞ்சைகள் பேசின மாதிரியான ஒரு தொனியில் இந்த படத்தோட ஆக்டிங்கை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எனக்கு அது ரொம்பவே பார்க்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிகிறாரு, ஃப்ரேமில் பிரம்மாண்டமாகவே இருக்கிறாரு. அவரால் அவர் சவுண்டு விட்டால் அந்த சவுண்டு நமக்கு தெரியும். அது எதையுமே வர விடாமல் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக இந்த ஆக்டிங்கை வாங்கினது நிச்சயமாக அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சொன்னார்ல ஸ்ரீ கணேஷ் என்னன்னாலும் அவர் கேட்டதை வாங்கிடுவார்னு சொல்லி, அது மாதிரி நிச்சயமாக இந்த படம் வந்து அதை வேலை பார்த்த நிறைய பேர்த்துக்கு அந்த முக்கியமாக அந்த சைடு அவங்க பேர் எனக்கு தெரில, இப்போ தான் சொன்னாங்க அவங்க.
அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த கேரக்டர். எங்கே அந்த கேரக்டர் அனாதையாக விட்டுருவாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நான். ஏதோ அது போன போக்கில் போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். திருப்பி அதோட என்ட்ரியும் திருப்பி அந்த கேரக்டர் வந்து ஒரு அந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே வேறு மாதிரி ஒரு உலகத்துலேருந்து ஆட்கள் என்ட்ரி ஆகாத வீடு மாதிரியே இருந்துச்சு. அவங்களாவே பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க மட்டுமே இருக்காங்களே. இந்த வீட்டுக்குள்ளே வேறு யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்தால் அந்த வீடு எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்ரீகணேஷ் கரெக்டாக அப்படி ஒரு பொண்ணு அந்த கேரக்டர் உருவாக்கி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புனார். இப்படி எல்லாரும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் அந்த வீடு இன்னும் நிறைவாக மாறணும்னு இருக்குல்ல. அந்த இடத்துல அந்த கேரக்டர் உள்ளே வந்த உடனே எப்பா நிம்மதி ஆகிடுச்சுப்பான்னு எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஒருவேளை அந்த கேரக்டர் அந்த வீட்டுக்குள்ளே வராமலே இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு நிறைவாயிருக்குமான்னு எனக்கு தெரில. அது முதல்ல அந்த கேரக்டர் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த வீடை அடைவதற்கு அந்த கேரக்டர் முக்கியமான பங்கு வச்சு நீங்கள் காட்டினது இருக்குல்ல, அந்த திராணி இருக்குல்ல, அதுக்கே ரொம்ப சல்யூட், ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா, மியூசிக், நான் மியூசிக்கில் இன்னும் படம் பார்க்கல, ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன், ரொம்ப சூப்பர். கடைசியாக என்னோட நண்பர் அருண் விஸ்வா, நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் அவருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை ஒரு டைரக்டர் ஆனதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கு எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு. நினச்சி பார்க்கும்போது ஒரு பெரிய பயணமாக தான் இருக்கும், எமோஷ்னலான ட்ராவலாக தான் இருக்குது. பெரியரும் பெருமாள் கதையை தூக்கிக்கிட்டு என் கூட ட்ராவல் பண்ண எப்படி என் லைஃப்பில் ராம் சார் அப்படிங்கிறது என்னோடய அடையாளமும் என்னோட பெரிய என்ன சொல்கிறது என்னோட ஒரே ஒரு தூண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அது மாதிரி அருண் விஸ்வா ரொம்பவே முக்கியமான என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மனிதர். இன்னும் நினச்சி பார்க்கவே முடியாத உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய அலுவலகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருப்போம் பெரியம்மாள் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு. நிறைய ஹீரோக்களை தேடி போய் நான் கதை சொல்லியிருக்கேன், அது நடக்கலை. நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸாக போய் அலைஞ்சிருக்கோம், பண்ணியிருக்கேன், இப்போ நடக்கலை. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 10 டேஸ் கழிச்சு ஒரு ஃபோன் வருது. நான் போகாத ஒரு ஹீரோ கால் பண்ணுறாரு, கதிர். எனக்கு வந்து அவனாவே கால் பண்ணுறான். கதிர் கால் பண்ணி உங்கள்கிட்ட அருண் விஸ்வா ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்க, இப்போ மேரேஜ் ஆகிருக்க ஒரு 10 டேஸ் கழிச்சு தாங்க நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க பேசுகிறேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். திருப்பி 1 மந்த் கழிச்சு வரும்போது திருப்பி கதிர் கால் பண்ணாப்புல மீட் பண்ணலான்னு. அப்படி மீட் பண்ணால் அந்த நாள்லேருந்து அது பெரியம்மாள் தொடங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி பெரியம்மாளை தூக்கிக்கிட்டு அலைஞ்ச அவர் என்னோட ஸ்கிரிப்ட் புக்கு கையில் வச்சுக்கிட்டு என் கூடவே உட்காந்து அலைஞ்சது. அவர் ஈராஸில் வேலை பார்த்தாரு, அவர் வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார், பெரிய பெரிய ஆட்கள் அலுவலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். என்னென்னமோ பண்ணி இந்த படம் வந்துடணும், இந்த படம் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாரி செல்வராஜ் டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட 2வது ஜீவனாக இருந்தார். ராம் சார் இருக்காருன்னா ராம் சாருக்கு அடுத்து அருண் விஸ்வா வந்து எப்படியாவது மாறி டைரக்டர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கரெக்டாக ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு சினிமாவுக்குள்ளே ராம் சாரை தாண்டி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக கிடச்சிச்சு. நம்ம டோனில் இல்லாமல் சார் சொன்னார்ல பணக்காக பையன் டோனில் இருப்பார்னு சொல்லி அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் என்னை நம்பி செல்வம்னு கூட்டிகிட்டே அலைஞ்சார். ஒருவேளை அருண் மாதிரியான மனிதர்கள் சந்தித்து என்னை கூட்டிக்கிட்டு அலையலாம் நான் சீக்கிரமாக டயட் ட்ரை பண்ணான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நம்பிக்கையோடு என்னை எல்லா அலுவலகத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அவர் நீங்கள் நான் டைரக்டராக இருக்கேன்னா அது முக்கியமான பங்கு, அவனோட பங்கு அது முக்கியமான ஒரு பங்கு. அது என்றைக்குமே மறக்க முடியாது. நான் இப்போவும் நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு திங்மி சந்தோஷத்தை கூட நான் சொன்னேன், எனக்கு அருண் வந்து ஒரு பெரிய எமோஷ்னல். அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரில, எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி மேடைகளில் எந்த மாதிரி நடக்கும்னு தெரியல. நிச்சயமாக இன்றைக்கி அவர் ப்ரொடியூசராக இருக்கேன், நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். நிச்சயமாக நானும் அருணும் வந்து படம் பண்ணாமல் அது சாத்தி அடைய அந்த படம் பண்ணுற நாள் 2 பேருமே அவர் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்னு ஒரு படம் பண்ணுவோம்ல. அதனால் அருணுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு பயங்கர கூச்சமாகவே இருக்கும். என்னால் கமிட்மெண்ட் பண்ணி வச்சிட்டோமே, அருண் கால் பண்ணுறாப்புலே, அருண் ப்ரொடியூசர் ஆகிட்டாப்புலே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம ஏட்டிக்கு பிடி பதில் சொல்கிறோம், அருண் அவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குது, இவங்க கூட கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். நிச்சயமாக அருண் கூட ஒரு கமிட்மெண்ட் எப்போவுமே நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் அருண் கூட படம் பண்ணிட்டு தான் சினிமா விட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கேன். அருண் நிச்சயமாக அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீ எப்படியாவது ஒரு படம் அவங்க கூட பண்ணியே ஆகணும். 2 பேரும் சேர்ந்து ராம் சார், நீங்கள், நானும் 3 பேர் நின்று அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைய படமாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா தெரியும், எனக்கு உங்கள் வீடு தெரியும். நிஜமாகவே எங்களுக்கு நடக்கக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகள் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷ்னலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு
நடக்குமா நடக்காது. இப்போ இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே ரொம்ப எமோஷனல் மேடை ஆகிடுது. இன்றைக்கி பாருங்க, இன்றைக்கி ராம்சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. நான் அவன்கிட்ட கேட்டேன் அருண் என்ன அருண் ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாகவே இந்த மாதிரியான நாட்கள்லாம் நாங்கள் ஏங்கியிருக்கோம். நிச்சயமாக அருண் மேலே பொறாமையும் பெருமையும் இருக்குது. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமாக கெத்தாக அவர் என்னென்னா இன்னும் அவர் நினச்சா எந்த மாதிரி இப்போ இங்கே பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்டு இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாக வச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி, என்னோட படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கீஸோட படம் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான். அதோட பெரிய விஷயம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, அவள் செலவு பண்ணுறான், பயங்கரமாக சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவுக்காக அது ஒன்று போதும். ஏன்னா ராம் சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமாக உங்கள் மனசுக்கு சொல்கிறேன், உங்களோட இதுக்காகவே சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கணும். இந்த திருப்பிகை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு என் ஒய்ஃபே எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக எனக்கு ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு, அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்க. என்கிட்ட அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை தவிர்க்க முடியாது சொல்லலாம், அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு முதல் சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் சொல்லிடுறேன், முதல்ல நான் அருணுக்காக பேசுனதுக்காக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துக்கிட்டே இருக்கான், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பெருமாள் கமிட் பண்ணியதுக்கப்புறம் கூட, பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் ரிலீஸ் ஆகுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அலைஞ்சிருக்கேன், திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோம். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன் அப்படி பெருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க, எல்லாம் சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள், அதாவது என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த கதையோட நேர்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன், ஓப்பனாக சொல்லணுன்னா இது எப்படி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார்த்து செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது நீங்கள் தெருவில் அலையும் போது, உட்காரும்போது, அப்பாவை பார்க்காம குனிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு. நான் ரொம்ப நிமிர்ந்து அலைஞ்ச பையன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேறு மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன். எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. எங்கள் வீடு திறந்தே கிடக்கும், வாசலும் கிடையாது, முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம் கிடையாது. இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சீன் போதும் சார், அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய. ஏன்னா ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம், பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மறுநாள் காலம் கதை தட்டிடுவாங்க. உங்கள் பாட்டு போடுறதுக்குலாம் நாங்கள் வீட்டை காலி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அவர் செல்ல மூட பயங்கரமாகி சித்தார்த்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுவிட்டு சவுண்டு வச்சு விட்ருவாரு. மறுநாள் காலை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க. இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேறு வீட்டுக்கு போவோம். எல்லோ வகையில் இந்த படம் அருணுக்காக, வெறுமன அருணுக்காக மட்டும் இல்லாமல் அருண் போன்றே டைரக்டர், அருண் மாதிரியே ஹீரோ, இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எப்படி குறிஞ்சி பூக்களை, அது
நம்பி குட்டி குட்டியாக இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்களை நம்பி ஒருத்தங்க உழைச்சி இவ்வளோ நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான். வேலை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு கிரியேட்டர் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க, மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இதை கொடுப்போம், அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் PHK நிச்சயமாக இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புகிறேன். அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. லைஃப்பில் நிறைய அண்ணன்கள் நண்பர்கள் இப்படி நிறைய பேரை சம்பாதிச்சிருக்கோன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 3 BHK ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வெறும் ரொம்ப இமோஷ்னலாக பண்ண ஒரு படம். வேறு எதையும் ரொம்ப யோசிக்காமல் வெறும் ஹார்ட்ஃபுல்லாக ஒன்று பண்ணிடணுன்னு பண்ண ஒரு படம். அதை பற்றி இன்றைக்கி பேசுகிற எல்லாரும் இவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணும்போது நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துருச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் பற்றி நான் அப்படியே ஒவ்வொருத்தராக எல்லாரை பற்றியும் சொல்லிடுறேன். முதல்ல அருண் விஸ்வா பிரதர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த படத்தை முதல்ல இந்த ஸ்கிரிப்டை படித்து நம்பி இதை ஒரு படமாக ஆக்கலாம் பிரதர்னு சொன்னது அருண் பிரதர் தான். உண்மையில் நான் கூட இதை ஒரு படமாக ஆக்க முடியுமா, இது ஒரு கமர்ஷியலாக இருக்கா தெரியலையே அப்படின்லாம் தயங்கின அந்த நேரத்தில் பிரதர் இந்த கதையை நம்ம சொல்லுவோம், இந்த கதையில் எனக்கு இந்த கதை அவ்வளோ இமோஷ்னலாக கனெக்டாக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோன்னு என்கிட்டேருந்து அதை எடுத்து ஷோல்டர் பண்ணிக்கிட்ட பர்சன் அருண் பிரதர் தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதைக்கு அடுத்து வந்தது சித்தார்த் சார். அவர்கிட்ட நான் இதே மாதிரி தான் தயங்கினேன். சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நான் தயங்கிட்டே சொன்னேன். சித்தார்த் சார் வாங்கி அந்த ஸ்கிரிப்டை படித்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போ ஒரு பெரிய வெற்றியில் இருந்தார். சித்தா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்னை ஞாபகம் வச்சு உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, உங்களோட ஒரு படத்தில் நடிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மனசு தான் எனக்கு சித்தார்த் சார் நல்ல சினிமாவை எவ்வளோ தேடுறாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சித்தார்த் சார் தான் இந்த ஸ்கிரிப்டை அது ஒரு வேர்ஷனாக இருந்தது. சித்தார்த் சாரோட அருண் பிரதரோட பேசி தான் அது இன்னும் ஒரு 2 டிராஃப்டாக ஆச்சு. அது வேற ஒரு பொட்டென்ஷியலாக இருந்த ஒரு ஸ்கிரிப்டு அது வேற ஒன்றா இன்னும் வளர்ந்து இன்றைக்கி இப்படி ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சித்தார்த் சாரும் அருண் பிரதரும். அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே முக்கியமாக எல்லாரை பற்றி அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன் நேரம் இல்லாததால். இதுக்கப்புறமா இந்த ஃபேமிலியாக யார் இருக்கலான்னு ரொம்ப தேடி ஆசையாக சேர்த்தோம். அப்படி எங்களுக்கு கிடைச்ச அம்மா அப்பா தேவயானி மேமும் சரத் சாரும். அவங்க வந்ததுலேருந்து இந்த படம் ரொம்ப இன்னும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே இதை ரொம்ப நம்பிக்கையாக பார்க்குற ஒரு படமாச்சு. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது மட்டும் இல்லை, அவங்க இந்த ஸ்பாட்டில் நடித்த விதம், இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிட்ட விதம் அவ்வளவு ரொம்ப ரியலாக ஆக்குனாங்க. அந்த கதையை அவ்வளோ உணர்வுபூர்வமாக மாற்றினாங்க. சரத் சார்லாம் இன்றைக்கி அவரோட பெருந்தன்மை அப்படி சொல்கிறாரு. என்கிட்ட நிறைய விஷயங்களை கேள்வியாக கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய விஷயங்களை பெட்டர் பண்ணியிருக்காரு. நான் எனக்கு இருக்கிற இதில் சார் இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லுவேன். அவரோட அனுபவத்துலேருந்து இல்லை நான் இந்த பேகை மீதா கிட்ட கொடுக்குறேன், ஆமாம் தேவயானி மேம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரியலாக ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அதை அப்படி அந்த வீட்டை ரொம்ப லைவாக க்ரியேட் பண்ணது சித்தார்த் சார், சரத் சார், தேவயானி மேம், மீதா, இவங்க எல்லாரும் தான். நான் மீதாவுக்கும் நிறைய இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்லணும். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக ஒரு படம் கொடுத்துட்டு ஒரு ஹீரோக்கு சிஸ்டர் ரோல் அப்படின்னு ஒருத்தர் கதை சொன்னால் யாராக இருந்தாலும் அதில் நிறைய பயம் இருக்கும், இது டைப் காஸ்ட் ஆயிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஸ்கிரிப்டை படித்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் மட்டுமே அவங்க கெரியரில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. ஸோ அதுக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மீதா. அண்ட் ஆல்சோ எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற பர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்கும்போது மீதா இந்த படத்துக்கு அவ்வளவு ஆட் பண்ணுறாங்க. அவங்களோட ஷூஸை வேற ஒருத்தர் ஃபில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ மீதா, தேங்க்யூ. அண்ட் தென் சைத்ரா,
சைத்ரா வந்து சொன்னாங்க, நான் லாங்குவேஜ் ஒரு வேர்ட் கூட தெரியாமல் இந்த படத்துக்கு வந்து நடித்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேவே அவங்களோட எனர்ஜியை பார்த்ததுலேருந்து, அவங்க இந்த படத்துக்கு அந்த ஒரு சீனுக்கு அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணதை பார்த்ததுலேருந்து என்னால் வேறு யாரையுமே யோசிக்க முடியல அந்த ரோலுக்கு. ஸோ இப்போவுமே மீதா வந்து இந்த படத்தில் அவங்களால படம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு ரோல் எழுத முடியல, அவங்களோட ப்ரெசன்ஸை இன்னும் வச்சுருக்கலாமேன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது. சாரி சைத்ராவோட இதுக்கு. ஆனாலும் அவங்க சில சீன்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதம் நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு இமோஷ்னலாக மூவிங்காக இருக்குது சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக ஒரு சீன் இருக்குது, அதை நீங்கள் எல்லாருமே படம் வந்தோடனே ஞாபகம் வச்சு நிச்சயமாக சைத்ராவோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த ஒரு சீன் இந்த படத்தில் என்றைக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ சைத்ரா, தேங்க்யூ. அதுக்கப்புறமா யோகி பாபு அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ அழகாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹியூமர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு அண்ணாக்கு தேங்க்ஸ். இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. சதீஷ், ஆவுடேப்பன் பிரதர், தலைவாசல் விஜய் சார், சுப்பு பஞ்சு சார், சரஸ்வதி மேனன், எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படம் நிச்சயமாக அவங்களோட கெரியரில் ஒரு மெமரபிளான படமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர்லாம் அவர் நிறைய பெரிய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேலே இருக்கிற அன்பில், இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற இதில் இந்த ரோலை வந்து பண்ணார். பட் இப்போ படமாக பார்க்கும்போது அவர் பண்ணியிருக்கிறதால அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா டிஓபி. ஸோ நான் ஜித்தினோட அவர் பண்ண படங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை யூஸ் பண்ணி லுக் புக்காக நிறைய பேருக்கு காட்டியிருக்கேன் இந்த படத்துக்காகவே. கடைசியில் அவரே இந்த படத்தை வந்து பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஜித்தின் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் போர்ஷனை இந்த படத்தில் ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வேறு வீசா இஷ்யூஸ் இருந்தது, அப்ராடில் ஒரு ஷூட் பண்ண வேண்டி இருந்ததால் டேட் இஷ்யூஸ். இன்னொன்று இந்த படத்தில் நிறைய லுக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எங்களால் ஸ்ட்ரெச்சாக இந்த படத்தை எடுக்க முடியல. நிறையா வெயிட் பண்ணி அந்த வெயிட் கெயின் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி ஒரு 8 months எடுத்தோம் இந்த படத்தோட ப்ராசஸை. ஸோ அதனால் ஜித்தின் பண்ண முடியாத ஒரு சூழலில் டிகே பிரதர் இந்த படத்துக்கு உள்ளே வந்து அந்த படத்தை மிட்வேல டேக் ஓவர் பண்ணி அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்குக்கு ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு டிகே பிரதர். ஸோ வந்து நான் வந்து ஜித்தின் கிட்ட டிகே பிரதர் பண்ணுறாருனப்போ ஜித்தின் ரொம்ப ஹாப்பியாக சொன்னார், நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பார்த்த ஒர்க்கு அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஜித்தின் டிகே 2 பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நான் எடிட்டர் கணேஷை பற்றி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு எடிட்டர் படத்தை ஓன் பண்ணிக்கிட்டா அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கணேஷோட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எடிட்டராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரைட்டராக, ஒரு ஃபிலிம் மேக்கராக அவ்வளோ பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் நிறைய விஷயங்களை இப்போ நான் கவனிக்காத ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங்கை இன்னுமே பெட்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ கணேஷ், தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுருப்பேன் உங்களோட ஒர்க்கை. தேங்க்யூ கணேஷ். அப்புறம் அம்ரித். ஸோ அம்ரித்தோட ஒர்க்கை பற்றி இப்போ நான் சொல்கிறத விட இங்கே இவ்வளோ பேர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து அம்ரித் இஸ் அ பியூட்டிஃபுல் மியூசிஷியன்னா அவரை பற்றி டிஃபைனிங்காக ஒன்று சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட்டோட வேலை பார்த்தாரு இந்த படத்துக்கு. ஒவ்வொரு சாங்கும் இதை பண்ணும்போது நாங்கள் எதையுமே மெக்கானிக்கலாக அப்படி பண்ணலை. அவர் கீபோர்டில் வாசிக்கும்போது அந்த டியூன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் பண்ணுறத பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கப் பண்ணியிருக்கோம் இந்த படத்தோட மியூசிக்கை. அந்த மியூசிக் வந்து அம்ரித்தோட மியூசிக் இவ்வளோ பேரை இமோஷனல் ஆக்குது. இன்னும் இப்போ தான் ஆல்மோஸ்ட் இந்த 2-3 டேஸாக டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் தான் ஃபஸ்ட் ஹாஃபோட மிக்ஸை முடித்தோம். ஸோ அதனால் இப்போது இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கிற மியூசிக் இன்னுமே ஆடியன்ஸை ரொம்ப மூவ் பண்ணணுன்னு ரொம்ப மனசார நம்புகிறோம். ஸோ வந்து அம்ரித்துக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர் அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் வினோத் ராஜ்குமார் பிரதர், அவர் இந்த இடத்துல வர முடியல. அவருமே இந்த படத்தில் வந்து நிறைய சில சர்ப்ரைஸான சில செட் பீசஸ் இருக்குது, சில செட்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஆனால் அது நமக்கு செட்டுன்னே தெரியாத அளவு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரியலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படமாக பார்க்கும்போது அது செட்டாக ஏன் க்ரியேட் பண்ணோன்றது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதர் தட் எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. செட்டில் ஷூட் பண்ண நிறைய இடங்கள் அதை அவர் ரொம்ப
ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, நான் இது வரைக்கும் அந்த டீசரில் எல்லாத்துலேயுமே அந்த வேறு பீரியடை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிடைச்ச பாராட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், ஏன்னா இந்த படத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு லுக்கு ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5 படத்துக்கு ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த எபிசோடுக்கான லுக்கு, காஸ்டியூம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணுவோம். எக்ஸப்ட் ஃபியூ காஸ்டியூம்ஸை தவிர மற்ற எதையுமே நாங்கள் அதை அப்படியே வேறு ஒரு போர்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியல. அதனால் காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அசோக் அவருக்கும் கிருத்திகா அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 படத்தோட ஒர்க்குக்கு அவங்க ஒர்க் பண்ணாங்க. வேறு டைம் லைன், வேறு டைம் பீரியட் எல்லாத்தையும் ரொம்ப எஃபர்ட்டோடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எழுத்தாளர் அரவிந்த் சச்சிதானந்தம், அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் இன்றைக்கி ஊரில் இல்லை, இந்த இடத்துக்கு இங்கே வர முடியல. அவரோட ஒரு சிறுகதை இருக்குது, 3 BHK வீடுன்னு சொல்லிட்டு. அதை நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி படித்தேன். ரொம்ப இமோஷ்னலான ஒரு சிறுகதை. ஒரு ஃபேமிலி சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த கதை என்னை ரொம்ப இமோஷ்னலாக மூவ் பண்ணுச்சு. இந்த படத்தோட முதல் சீட் அந்த மொமெண்ட்டில் ஆரம்பிச்சது தான். எனக்கு அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப நாளாக ஞாபகம் இருந்தது. நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், என்னைக்காவது இந்த இமோஷன்லேருந்து ஒரு படம் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் அருண் பிரதர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது தான் அவர் நிச்சயமாக இதுக்குள்ளே ஒரு படம் இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் அப்படியே நம்பிக்கையாக எழுத ஆரம்பித்தேன். ஸோ அந்த சிறுகதைக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா மற்ற எல்லா டீமும், சுரேன் இப்போ கூட அவங்க டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்ட் டிபார்ட்மெண்ட், முக்கியமாக மேக்கப் டிபார்ட்மெண்ட், அவங்க அவ்வளோ ஏஜிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் நேரம் இல்லாதால் ரொம்ப அவசரமாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த படம் மிக முக்கியமாக நம்ம குடும்பம்ன்றது என்ன, வீடுன்றதை பற்றி இந்த கதை இருந்தாலும் இதுக்குள்ளே வேற ஒரு எமோஷன் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஹோம் அப்படின்றத, நம்ம ஹோமாக நினைக்கிறது நம்மளோட ஃபேமிலியை, நம்ம ரொம்ப நம்புகிற சில மனிதர்களை, அந்த இமோஷன்ஸை குடும்பம்னா என்னன்றதை ரொம்ப உணர்வுபூர்வமாக பேச ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த எமோஷன் உங்கள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இந்த படம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் முக்கியம். அதை தாண்டி நம்ம ஃபேமிலியை ஞாபகப்படுத்துகிற, ரொம்ப வருஷம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப மனசார நம்புகிறேன். அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய ஃபேமிலி இன்றைக்கி அவங்க ஒரு சூழ்நிலையால் இங்கே யாரும் இருக்க முடியல. என்னோடய அம்மா, ஒய்ஃப், பாப்பா, மாமா, அக்கா எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய குடும்பம், அவங்க தான் நான் இப்படி ஒரு படத்தை எழுத முடிஞ்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இங்கே மெயினாக வந்திருந்து படத்தை இவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசின மாரி செல்வராஜ் அண்ணா, உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி அண்ணா. ஜெயம் ரவி சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின், அஸ்வத், நித்திலன், தமிழ், இன்னும் நிறைய பேர், லைட் எனக்கு அடிக்குது, எல்லாருக்கும் மொத்தமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் உண்மையில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை, அண்ணன்களை சம்பாதிச்சிருக்கோன்றத எகெயின் ஒரு வாட்டி ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இன்னொரு மேடை கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேசணும் உங்கள் கூட அப்படின்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.